7 feet டேங்க் இந்த இதெல்லாம். ஆமா ப்ரோ, ஆல்ரெடி டிஸ்கஸ் இது வந்து ஒரு டிஸ்கஸ் கம்மி இம்பார்ட்டன்ட் ஆஃப் டிஸ்கஸ்க்கு. நீங்க எந்த கலெக்ஷன்லாம் சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் செம்ம ஆக்டிவா ப்ரோ. என்ன ப்ரோ, திருப்பி டிஸ்கஸ் ஃபார்ம் வந்திருக்கோம். ஆமா ப்ரோ. கையில ஏதோ பொருள்லாம் வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பிரதருக்கு வந்து ஒரு 7 feet டேங்க்கு, ஒரு சின்ன ஸ்கேப், அதாவது பிளான்ட் மட்டும் பெருசா இல்லாம உள்ள இறங்கி பாருங்க டேங்க் எவ்வளவு பெருசு பாருங்க. லாஸ்ட் டைம் இந்த டேங்க் பத்தி பேசணும். ஆமா, அதை பயங்கரமா இருக்கும்ட்டு கிளீன் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும், பெரிய விஷயம் ஆயிடும். அதனால ஒரு வுட் மட்டும் வச்சு ஃபியூச்சர்ல வேணும்னா டிஃப்ட்வுட்ல ஸ்டிக் பண்ற மாதிரி பிளான்ஸ் எதனா பிளான் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி இதெல்லாம் வச்சு ஒட்டியாச்சு. ஆல்ரெடி முடிச்சிட்டோம் போன மந்த். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அமெரிக்கால டியர் இருக்குமே, அதோட கொம்பு மாதிரி இருக்கு. அது முடிச்சாச்சு ப்ரோ இதெல்லாம். அப்புறம் பிரதர் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு, நமக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து பேலன்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சாண்ட் போட்டு வச்சிட்டீங்களா? ஆமா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இது என்ன சாண்ட்? இது நம்ம நார்மல் நைல் ரிவர் சாண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன டைப் ஆஃப் ஸ்கேப்பிங் பண்ண போறீங்க ப்ரோ? இது வந்து ஒன்லி ட்ரிஃப்ட்வுட் ஸ்கேப். வேற ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிஸ்கஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணி வெறும் ட்ரிஃப்ட்வுட் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றதா இருந்தா பாத்துக்கலாம். சரி, ஓகே. நீங்க அப்படியே பண்ணுங்க, அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டீங்க அவருக்கு ஏத்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய நவீன மிஷின்லாம் வச்சிருக்கீங்களா? இதை பத்திலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சாதா உட்கட்டர் தான் ப்ரோ. இது உட்கட்டரு. ஓகே. இது வந்து க்ளூ. அது நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம சாதா ஆஷா பிளேட் இருக்கு இல்லையா, சா பிளேடு. ஆமா ஆமா, அது சின்ன டைப் அவ்வளோதான், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம கட் பண்றதுக்கு. எல்லாம் இன்னும் கஷ்டம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி வச்சிட்டீங்களா இந்த இதெல்லாம்? ஆமா ப்ரோ, ஆல்ரெடி இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இது பார்க்கறதுக்கு செம்ம மேசிவா இருக்கு. இப்போ மிச்ச மீதிலாம் அப்படியே ஒட்டுறீங்களா ப்ரோ? ப்ரோ மிச்ச மீதிலாம் அந்த இடத்துல இது வந்து ரூட் வர மாதிரி, இப்போ ரூட் வர மாதிரி. ஓகே ஓகே, ரூட் வர மாதிரி ஓட்டுறோம். ஸோ இது வந்து அக்வேரியம்க்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் வரல இந்த க்ளூ? இது ஒன்றும் ஆகாது ப்ரோ. ஓகே. ஆமா, இது ஒட்டிட்டு ஆல்ரெடி சைக்கிள் வேற பண்ணுவோம் இல்லையா? ஆமா, வாட்டர் சைக்கிள் பண்றதுனால அதுல இருக்க சப்போஸ் சின்ன சின்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுற போறது இல்லைல்ல. தெரிஞ்சு பெரிய ஆல்மோஸ்ட் 6 feet டேங்க்ல இது. ஆமா ப்ரோ, 6+ வரும்னு நினைக்கிறேன். ஓகே. பெரிய வேலை கைஸ், இது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த மாதிரி டேங்க்லாம் ஸ்கேப் பண்றது. ஹாய் ப்ரோ. ஹலோ பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி குட். ஸோ நம்ம டேங்கை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து 6 feet இன் லென்த்து, 1.8 feet வித்து, ஹைட் வந்து 2.75. ஸோ இந்த டேங்க் வந்து ஒரு 1.5 சம்ப் ஃபில்ட்ரேஷனில் ரன் பண்ணுறோம். ஸோ இதோட பிளான் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் டிஸ்கஸ், இது வந்து ஒரு டிஸ்கஸ் கம்யூனிட்டியாக என்னெல்லாம் போடலாம். ஸோ டிஸ்கஸ், ஏஞ்சல்ஸ், ரேம்ஸ், டெட்ராஸ், பிளெக்கோஸ், கோரிடோராஸ். ஸோ டிஸ்கஸ் கூட கம்யூனிட்டியாக என்னென்ன ஃபிஷஸ் ஆட் பண்ணலாமோ ஸோ எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக ஒரு நேச்சர் பயோடோப் கொடுக்கறது தான் இந்த டேங்கோட மெயின் ஐடியாவே. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்கேப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம பிரதரும் இப்போ ஃபுல்லாக ஸ்கேப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், பிரதர் வந்து அவரோட பாட்டை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி செட்டப், ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காக, இது ஒரு ஜஸ்ட் ஃபார் லுக்குக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஆமாம், இப்போதைக்கு தான் பெரிய டேங்க். இந்த வாட்டர் வால்யூம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1400 liters இன்க்ளூடிங் சம்பு. ஸோ இது இப்போதைக்கு தான் பெரிய ஒரு டேங்க்கு. மேபி இன்னும் ஃபியூச்சரில் பெரிய பெரிய டேங்க் போடலாம், பட் இப்போதைக்கு தான் பெருசு. எஸ். ஓகே ப்ரோ. ஸோ வந்து இப்போ அந்த ரூட்டு கீழே அந்த இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், முடிய போகுது. ஓகே ஓகே. ஸோ வந்து நேச்சுரலாக ரூட்டு வெளில வர தெரியுற மாதிரி. ஆமாம் ப்ரோ, நேச்சுரலா ரூட் வந்து உள்ளேருந்து வர மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே. ஸோ ஓட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பார்த்துருவீங்களா? ஆமாம் ப்ரோ, வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. முடிஞ்சிச்சா? ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிய போகுது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ இந்த ரூட்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம தூக்கி டேங்க்ல இறக்கிட வேண்டியது தான். ஓகே.
பாருங்களேன் அந்த கொம்பு மட்டும் எப்படி போயிட்டே இருக்கு. இது மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வைப்பீங்களா இல்ல அவ்வளவுதானா? இல்ல ப்ரோ, இப்போதைக்கு பிளான்ட் வந்து பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இன்னொரு ரீசன்லாம் லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1000 லிட்டர் பிடிக்கும் ப்ரோ. 1000 லிட்டர் பிடிக்கிற ஒரு டேங்க்ல நம்ம வந்துட்டு லைட் செட் பண்றோம்ன்றத கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு பண்ணலாம். அதே மாதிரி கீழே பாருங்க எவ்வளவு மீடியாஸ் போட்டிருக்காங்க. மீடியாஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மீடியாஸ் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டிஸ்கஸ்க்கு. நீங்க எந்த அளவுக்கு வாட்டர் கிளாரிட்டி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டிஸ்கஸ் வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகே. இந்த சம்பே இருக்கும் போல சைஸ் பெருசா இருக்கு ப்ரோ. சம்பே உங்களுக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு 500 லிட்டர் கிட்ட பிடிக்கும் ப்ரோ. பைப்பிங் சிஸ்டம் பாருங்க இங்க வச்சிருக்காங்க. ஸோ இங்க தண்ணி இதுவாகும். கீழே இந்த இடத்துல போயிருமா ப்ரோ? ப்ரோ கீழே போயிட்டு மறுபடியும் போயிட்டு மேல இருந்து கீழே வரும். இங்க இருக்குல்ல பைப்பு. ஆமா ப்ரோ. மறுபடியும் ரிட்டர்ன் மாதிரி இந்த பக்கமா மேலே ஏறிடும் ப்ரோ. ஓகே ஓகே. ஆனா ஒன்ஸ் டேங்க் ரெடி ஆயிடுச்சுன்னா பார்க்கிறதுக்கு செம்ம பிரம்மாண்டமா இருக்கும். பாருங்க இந்த ஆங்கிள் இருந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கு தேர் மாதிரி. இது எப்படி தூக்கி எப்படி மேலே வைக்க போறாங்கன்னு தெரியல. இது ஆல்ரெடி உள்ள இறங்கி பண்ணலாம் தான் பிளானு. என்னாலே இறங்க முடியாது. வாய்ப்பே இல்ல. இல்ல அதுதான் என்னாலே இறங்க முடியாது, அவராலையும் இறங்க முடியாது. ஆமா, 2 பேருமே வெயிட். டேங்க் பேஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு சேஃபா இருக்காதுன்னு தோணுது. ஆமா, அதனால வெளியில இருந்து தான் வைக்கணும். ஓகே ஓகே காய்ஸ். ஸோ ப்ரோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபார்ம்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சும்மா அப்படியே பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த கலெக்ஷன்லாம் சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஏஞ்சல் பாருங்க சூப்பராக இருக்கு. ஸோ செக்கர் போர்ட்ஸ் வந்து காமனாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஜியோ ஃபேகர்ஸ்லாம் சைஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே அடுத்த செட்டுக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இங்கே கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. ஜியோ ஃபேகர்ஸ்லாம் பாருங்கள் சின்ன சைஸ்லேயே இருக்குது. வேணா நீங்கள் சின்ன சைஸில் வாங்கிக்கலாம். அப்படியே கலெக்ஷன்ஸ் பாருங்கள். மோஸ்ட்டாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சைஸில் வாங்கலாம். பெஸ்ட்டு இதுதான். 3 இன்ச் இருக்கும். எல்லாம் செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல மீடியாஸ் பற்றி பேசணும் பார்த்தீங்களா? எவ்வளோ மீடியாஸ் போட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் வெளில போயிட்டு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சில கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாரு. இது வந்து அல்பைனோன்னு சொன்னாரு. இது கரண்டாக சேலுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோட்ட செக் பண்ணிக்கோங்க. அவரோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். வந்து உள்ள அந்த ஸ்கெலட்டனே தெரியுது பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பார்பு வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஃபின்னு செம்ம பெருசாக இருக்கு, அழகா இருக்கு. பாருங்க செக்கர் போர்ட்ஸ் வச்சிருக்காரு. செம்ம ப்ரீமியம் கலெக்ஷனாக இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ப்ரோ எங்க இவரே காணா? ப்ரோ ஸோ எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சா? ஆமாம் ப்ரோ, எடுத்து உள்ள வைக்கிறது தான் வேலை. ஓகே. எவ்வளோ பெரிய டேங்க்னா ப்ரோ பாருங்க, சேர்ல நின்று அவர் ஐட்டுக்கு எடுத்து உள்ள வச்சிட்டு இருக்காரு. இது பேக்ல வந்ததா இல்லையே? ஃபர்ஸ்ட் இதா பேக்? இங்க வரதானே பேக், இதுதானே பேக். பின்னால வரது கேப் இல்லாம வச்சிருக்கீங்க. சரி எது தரப்போ?
ஸோ ப்ரோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இதையும் வைக்கிறாரு. அடிப்படாம இருக்கும். அதுதான் சொல்றேன், தள்ளணும் முன்னாடி. ஸோ டேங்க்ல இருந்து வெளில பாருங்க எவ்வளவு ஹைட்ல நீட்டிட்டு இருக்கு பாருங்க அந்த ட்ரிஃப்ட் வுட். ப்ரோ இதை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கூட்டு வந்துருங்க, கொஞ்சமா ஃப்ரண்ட்ல. பர்ஃபெக்ட். அப்படியே இருக்கட்டும். வேணும்னா கூட திருப்பிக்கலாம். அதை வச்சு பார்த்துட்டு இதை எடுத்துட்டு இதனால பின்னால வச்சுட்டீங்கன்னா அலைன்மெண்ட் வந்துடும். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வச்சுட்டீங்கன்னா இது டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு. பார்த்து ஓகேவா? ஷேக் பண்ணுங்க. ஓகே ஷேக் பண்ணி வச்சுட்டா நின்றோம். நல்லா ஷேக் பண்ணிடுங்க. மண்ணுக்குள்ள கொஞ்சம் புதைச்சிருங்க, புழக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் முடிச்சலாமா? இதான் மெயின் பீஸ் இல்லையா ப்ரோ? கேர்ஃபுல். அடேங்கப்பா, பார்த்து ப்ரோ. நான் லைட்டாக தள்ளி இருக்கேன் பாருங்க. வச்சுட்டு புல் பண்ணிக்கலாம். ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு வந்து. பர்ஃபெக்ட். அவ்வளோதான். இருங்க. முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஃப்ரண்ட்ல ப்ரோ. இது ஃப்ரண்ட்ல தானே வச்சோம். சப்போஸ் கேப் பத்தலாம் வேணா மாத்திக்கலாம். அப்படியே அலைன்மெண்ட் பண்ணது. நான் மேலே பிடிச்சிருக்கேன், டோன்ட் வரி. சாரி, ஃப்ரண்ட்ல வச்சனால தான் ப்ரோ ரூட் ஃபிக்ஸ் பண்ணேன். இல்லை பின்னால் வச்சு ரூட் வச்சிருக்க மாட்டேன். ஃப்ரண்ட் இது 100% ஃப்ரண்ட்டு. அலைன்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ கீழே இறங்குங்க ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ, வச்சாச்சா ப்ரோ? அலைன்மெண்ட் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கு ப்ரோ. ஓகே, பார்த்துட்டா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். டேங்க் ரொம்ப பெருசு இல்லையா, ஹைட் வேற. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். ஓகே, ஆனா இதுவே பார்க்க நல்லா இருக்கு, மேசிவா இருக்கு. ஆமா. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இங்க என்ன நம்ம மறுபடியும் உள்ள இறங்கிட்ட பார்க்க முடியாது. இப்போ எது மூவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பீஸ் வந்து கரெக்டா இருக்கு. இதை மூவ் பண்ணிட்டீங்கன்னா இது தெரிஞ்சு. இது மூவ் பண்ணுமா ப்ரோ? ஆக்சுவலா ஒட்டிட்டு இருக்கும்போது எனக்கு பெருசா தெரியல. இப்ப பிளேஸ் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் பின்னாடி பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. இன்னும் தண்ணிலாம் விட்டுட்டு ஃபிஷஸ் விட்டா வேற லெவல்ல இருக்கும் போல. அது வெளில நீட்டிட்டு இருக்கு பாருங்க. அது வரைக்கும் விட்டா ரூஃபே உடச்சிட்டு போயிடும் போல. சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவ்வளோதான். ஸ்டெப்பு அவ்வளோதானா? ஸோ ஓவரா? ஓவர் ப்ரோ, மேக்ஸிமம் ஓவர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, டீடைல் லிங்க் நாங்கள் பெருசாக எதுவும் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறோம். ஓகே, லைட்ஸ் எல்லாமே வைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ ஏன்னா இப்போதைக்கு க்யூரிங் கொஞ்சம் டவுன்லோட் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரிஃப்ட் வுட் வச்சு வாட்டர் ஃபில் பண்ணும்போது ஒயிட் ஃபங்கஸ் வரும் கண்டிப்பாக உள்ள. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பிளான்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஜாவா ஃபோன் அந்த மாதிரி மட்டும் ஒரு லேயராக வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒதுக்கி ஒரு அதிகமாக வைக்காம நீட் அண்ட் க்ளீன். ஒதுக்கி பாதி ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருக்கு. இல்ல மேக் ஒரு 80% முடிஞ்சிருச்சு. ஓகே, வாட்டர் கியூர் பண்றது அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பிளான் பண்ணா நம்ம பிளான் செய்யலாம். இல்ல இதுலயே டிஸ்கஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். செமையா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஸோ ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ, மேக்ஸிமம் கம்ப்ளீட். ஓகே, ஸோ ஓவராலா வந்து செமையா நல்லா வந்திருக்கு. சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ எப்படி இருக்கு? நம்ம சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ, சூப்பர். थैंक यू. சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க ப்ரோ, நல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஓகே, அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு ப்ரோ. அவரும் தான் ஸ்கேப் பண்ணாரு கூட. நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபைட்னா ஓகே தான். சாட்டிஸ்ஃபைட் 100%. ஓகே, थैंक यू ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.